பணக்கார மூஞ்ச பார்த்தா லைட்டாக சந்தேகம் வரும், ஏழைங்க மூஞ்ச பார்த்தா கண்டிப்பாக சந்தேகம் வரும். ஆனால் மிடில் கிளாஸ் மூஞ்ச பார்த்தோன்னா கண்டிப்பாக டவுட்டே வராது, என்ன தப்புனாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு லைனை வச்சு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. என்னதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலுமே ஸ்க்ரீன் பிளேவில் சொதப்பிருக்காங்கன்னே சொல்லலாம். நவீன் பண்ணக்கூடிய காமெடி வந்து கனெக்டபுளாக இருக்குது. ஆனால் ஆண்ட்ரியாவும் பேட்டரின்ற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, ஆண்ட்ரியா கூட வரும். ஸோ அவங்க 2 பேரும் பண்ணக்கூடிய ஒரு டார்க் காமெடிலாம் சில இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் கண்டிப்பாக அது சூட்டே ஆகலை. கண்டிப்பாக ஜார்ஜ் மரியம் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஜார்ஜ் மரியமுக்கு வாய்ஸ் வேற ஆள் கொடுத்துருப்பாங்க போல். அவர் பண்ணக்கூடிய எமோஷன் சீனில் அந்த வாய்ஸ் வந்து நம்மளை எமோஷனாக கனெக்ட் பண்ணிக்க முடியாமல் கெடுத்து விடுது. ஆஸ் யூஸ்வல் ஜி பிரகாஷ் அவர்கள் வந்து இந்த படத்தில் சூப்பராக பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காங்க. ஒரு கமர்ஷியலாக லவ் ட்ராக் ஒன்று போட்டிருக்காங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் ஹெய்ஸ்ட் சீன் ஒன்று வரும். அந்த ஹெய்ஸ்ட் சீனுக்கு அப்புறம் மக்களை வச்ச ஒரு சீன் வரும். அது ரொம்ப சூப்பராக மேக்கிங்காக பயங்கரமாக எடுத்திருந்தாங்க. ஆடியன்ஸில் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. வெற்றிமாறன் சொன்ன மாதிரி தான், யாருமே நல்லவங்க கிடையாது, யாருமே கெட்டவன் கிடையாது. இங்கிருந்து பார்க்கப்ப அவன் கெட்டவன், அங்கிட்டு இருந்து பார்க்கப்ப நம்ம கெட்டவன் அப்படின்ற ஒரு லைனை வச்சு தான் இந்த படம் எடுத்த மாதிரி எனக்கு தோணுது. ஓவராலாக இந்த படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க. அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஆனால் இந்த ட்விஸ்ட்டுக்காக எவ்வளோ நேரம் எங்களை எங்கேஜாக வச்சு ட்ரை பண்ணிங்க அப்படின்ற கேள்வி தான் ஆடியன்ஸ் மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த படம் பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.